டேபிளில் பார்க்க போகிறது சமிபாட்டு தொகுதியும் சிறுநீரக தொகுதியையும் பற்றி. ஃபஸ்ட்டாக சமிபாட்டு தொகுதியை பற்றி பார்ப்பேன். சமிபாட்டு தொகுதின்றது உணவு கால்வாய் தொகுதியையும் சில சுரப்பிகளையும் கொண்டது. உணவு கால்வாய் தொகுதின்றது ஃபஸ்ட்டாக வாய்க்குழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குதம் வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டாக வாய்க்குழி, அதுக்கு பிறகு தொண்டை, களம், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், நேர்குடல், குதமுண்டு போகும். ஃபஸ்ட்டாக வாய்க்குழி எடுத்துக்கொண்டால் வாய்க்குழி சில பவுண்டரிஸை வச்சு கொண்டிருக்கு. ஆக மேற்புறம் அன்னம், கீழே நாக்கு, பக்கங்களில் கண்ணத்தசை இருக்குது. பற்களை எடுத்துக்கொண்டால் 4 வகையான பற்கள் இருக்குது. ஒன்று வெட்டும் பல், வேட்டை பல், முன்கடவாய்ப்பல், கடவாய்ப்பல். பற்கள் உணவை நன்கு அரைச்சு சமிபாட்டு தொகுதியில் உதவி செய்யும். அதே நேரம் நாக்கெடுத்து கொண்டால் நாக்கு ஒரு வன்கூட்டு தசை. அதனால் அது உணவு போலஸை உமிழ்நீரோட கலக்கிறதுக்கு உதவி செய்யும். அதே நேரம் உணவு போலஸை தொண்டையை நோக்கி தள்ளுறதுக்கும் உதவி செய்யும். அதுக்கடுத்தது உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பி உடம்பில் 3 வகையான இருக்குது. ஒன்று பெரோட்டிட் கிளாண்ட், சப்லிங்குவல் கிளாண்ட், சப்மேண்டிபியூலர் கிளாண்ட். சப்லிங்குவல் கிளாண்டுன்றது நாக்குக்கு கீழே இருக்கிற கிளாண்ட். உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீரை சுரந்து உமிழ்நீர் கான் மூலம் வாய்க்குழிக்குள்ளே கொண்டு சேர்க்கும். உமிழ்நீர் சுரப்பிகள் சுரப்பெடுத்து கொண்டு அதில் நீர் இருக்குது. சீதம், உமிழ்நீர் அமைலேஸ், இம்யூனோகுளோபுலின் போன்ற அம்சங்கள் இருக்குது. நீர் உணவை திரவமாக்குறதுக்கு உதவும். சலைவரி அமைலேஸ் கார்போஹைட்ரேட் சமிபாட்டில் உதவி செய்யும். சீதம் உராய்வு நீக்கியாக தொழிற்பட்டு வாய்க்குழிக்குள்ளே காயங்கள் ஏற்படுவதை தடை செய்யும். மற்றது இப்போ உணவு அதுக்கு பிறகு தொண்டையை நோக்கி செல்லும். தொண்டை சுவாச தொகுதிக்கும் சமிபாட்டு தொகுதிக்கும் பொதுவான ஒரு அங்கம். அங்கே நாங்கள் ஒரு உணவை விழுங்கியக்குள்ள அது சுவாச தொகுதிக்குள்ளே போகாமல் இருக்கிறது எபிக்ளோட்டிஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது மூடிக்கொள்ளும். தொண்டையிலிருந்து பிறகு உணவு களத்தை நோக்கி கடத்தப்படும். களத்தை எடுத்துக்கொண்டால் களம் ஒரு 40 சென்டிமீட்டர் நீளமான ஒரு குழாய் உருவான ஒரு ஸ்ட்ரக்சர். அங்கே சுற்றுச்சுருங்கல் அசைவு மூலம்தான் உணவு இரைப்பையை நோக்கி கடத்தப்படும். சுற்றுச்சுருங்கல் அசைவுன்றது ஒரு நேரத்தில் சுருங்கும், இன்னொரு நேரத்தில் தளர்ச்சியும் நடைபெறும். அதன் மூலம் உணவு முன்னோக்கி கடத்தப்படும். களத்தை எடுத்துக்கொண்டால் களத்தில் 3 வகையான நரோ இடங்கள் இருக்குது. ஒன்று கிரிக்கோஃபெரிஞ்சில் என்ற இடத்துல, மற்றது பெருநாடி இருக்கிற இடத்துல, மற்றது பிரிமென்ட்ரகடி இருக்கிற இடத்துல. களத்தில் இருந்து இப்போ உணவு இரைப்பையை நோக்கி கடத்தப்பட்டு இருக்குது. இரைப்பையை எடுத்துக்கொண்டால் இரைப்பையில் ஆக மேற்புறம் இதய சுருக்கி இருக்குது. அதுக்கு பிறகு ஃபண்டஸ், அதுக்கு பிறகு பாடி ஆஃப் த ஸ்டமக், அதுக்கு பிறகு பைலோரஸ், அதுக்கு பிறகு குடல்வாய் சுருக்கின்னு இருக்குது. மேலே இதய சுருக்கின்றது இரைப்பைக்குள்ளே கொண்டு வந்த உணவு மீண்டும் களத்துக்குள்ளே போகிறத தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். கீழே குடல்வாய் சுருக்கின்னு இருக்கிறது இரைப்பையில் இருக்கிற இரைப்பை பாகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்சிறுகுடலில் போகிறதுக்கு உதவி செய்யும். இரைப்பையை எடுத்துக்கொண்ட இரைப்பை ஒரு ஜெய வடிவமான ஒரு ஸ்ட்ரக்சர். அதில் நிறைய லேயர்ஸில் மசில்ஸ் இருக்குது. ஆக உள்ளுக்கு சரிவான, அதாவது ஒப்ளிக் லேயராக இருக்கும். அதுக்கு பிறகு வட்ட தசைகள் இருக்கும், சர்க்குலர் லேயர். அதுக்கு பிறகு லாங்கிடியூடினல் லேயர், நீள்பக்க தசையாக இருக்கும். இரைப்பையை தொழிலில் எடுத்துக்கொண்டால் அது தற்காலிகமாக உணவை சேமிக்கும். அதுக்கு பிறகு அது HCl போன்ற அமிலங்களை சுரக்கதன் மூலம் பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றி சமிபாட்டில் உதவி செய்யும். மற்றது HCl நுண்ணங்கிகளை அழித்து நுண்ணங்கி எதிரியாகவும் தொழிற்படும். இரைப்பை ஒரு தசை சரிந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறதால அது நன்கு கண்ட்ராக்ட் ஆகி ஒரு இரைப்பையோட பொறிமுறை சமிபாட்டிலையும் உதவி செய்யும். இப்போ சமிபாடடைந்த உணவு இரைப்பையிலிருந்து முன் சிறுகுடலை நோக்கி போகும். முன் சிறுகுடலை எடுத்துக்கொண்டால் இதுதான்
முன் சிறுகுடல், இங்கேருந்து இங்கே வரைக்கும் முன் சிறுகுடல். இதோட விட்டத்தை பார்த்துக்கொண்டா இது முன் சிறுகுடல், இங்கேருந்து பெருங்குடல். ரெண்டுடையும் விட்டத்தை பார்த்தா முன் சிறுகுடல் வந்து பெருங்குடலை விட குட்டியாக இருக்கும். அதன் மூலம் அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். முன் சிறுகுடலில் வந்து 3 வகையான குடல்கள் இருக்குது. ஒன்று சிறுகுடலில் 3 வகையான இது இருக்குது. ஒன்று முன் சிறுகுடல், இடைச்சிறுகுடல், சுருட்குடல். முன் சுருகுடல் வந்து மேலும் 4 பகுதியாக பிரிப்படும். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட். முன் சிறுகுடல் என்றது இங்கே இருக்கிறது. இந்த முன் சிறுகுடல் வந்து சி வடிவமானது. அது பன்கிரியாஸ் சதையிட தலைப்பக்கம் தான் சூழ்ந்து காணப்படும். அதோட 2வது பகுதியில் தான் சதைக்கான், பிறகு பித்தக்கான் எல்லாம் வந்து திறக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா சிறுகுடலில் எடுத்துக்கொண்டால் சிறுகுடலில் அகத்துறிஞ்சலை வந்து வினைத்திறன் ஆக்கிறதுக்கு 3 சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஒன்று, அது நிறைய மடிப்புகளை கொண்டிருக்கும். மற்றது சடைமொழிகளை கொண்டிருக்கும். மற்றது சடைமொழிகளை கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு இடைச்சிறுகுடல், சுருட்குடலில் வந்து கூட அகத்துறிஞ்சலை கூடுதலாக நடைபெற்று கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா பெருங்குடல். இது பெருங்குடல். பெருங்குடலுக்கு அடுத்தது நேர்குடல், அதுக்கு அடுத்தது குதம். பெருங்குடல் பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அதில் தொழில் எடுத்துக்கொண்டால் கூட அகத்துறிஞ்சல் தான் நடைபெறும். சிறுகுடலில் கூடுதலாக சமிபாடு தான் நடைபெறும். பெருங்குடலில் வந்து நீர் போன்ற இது நிறைய அகத்துறிஞ்சல் நடைபெறும். அது தவிர்த்து விட்டமின் கே, விட்டமின் பி, ஃபோலிக் ஆசிட் என்பவை வந்து தொகுத்தும் இருக்கும். அதுக்கு பிறகு சமிபாடடையாத அகத்துறிஞ்சாத பகுதிகள் வந்து நேர்குடலுக்கு சென்று பிறகு குதன் மூலம் மலமாக வெளியேற்றப்படும். இது தவிர்த்து முன் சிறுகுடல் எடுத்துக்கொண்டால் அங்கே சதைச்சாறு, குடற்சாறு என்பவை காணப்படும். குடற்சாறு எடுத்துக்கொண்டால் குடற்சாறில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது, நொதியங்கள் இருக்குது. அங்கே பெப்ரிடேஸ், அமைனோ ஆசிடேஸ், நியூக்ளியோடேஸ் என்று நிறைய நொதியங்கள் இருக்குது. அது புரத சமிபாட்டிலையும் பிறகு டிஎன்ஏக்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் உதவி செய்யும். சதைச்சாறு எடுத்துக்கொண்டால் சதைச்சாறில் ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன் என்ற நொதியங்கள் இருக்குது. அதோட பைகார்பனேட் என்பவையும் இருக்குது. அதுவும் புரத சமிபாட்டில் உதவி செய்யும். அது தவிர்த்து இது ஈரலில் வந்து ஈரலுக்கு பின்புறமாக தான் கால் பிளடர் இருக்குது. கால் பிளடர்ன்றது பித்தப்பை. இந்த பித்தப்பையில் ஈரல் தான் பித்தத்தை சுரக்கும். பித்தம் வந்து சேமிக்கிற இடம் வந்து பித்தப்பையாக இருக்கும். அவ்வளோதான் சமிபாட்டு தொகுதியை பற்றினது. ஏதாச்சும் டவுட் இருக்குது? இதில் ஸ்ட்ரக்சரை பார்த்தா இது வந்து வாய்க்குழி, இது நாக்கு, இது மேல் அன்னம், பிறகு இங்கே முன்னுக்கு வந்து இது தைராய்டு கார்டிலேஜ், இது ஃபேரிங்ஸ் அந்த சுவாச தொகுதியிட பகுதி. இதுக்கு பின்னுக்குத்தான் களம் இருக்குது. இந்த களம் தான் பிறகு இரைப்பையாக வரும். அங்காலையும் கொஞ்சம் ஸ்பெசிமன் இருக்குது. அங்கே இது சதையும் டுவோடினமும் பிறகு ஸ்ப்ளீனும் இருக்குது, மண்ணீரல் இருக்குது. இதுக்குள்ளே வந்து சிறுநீரக தொகுதி இருக்குது. சிறுநீரக தொகுதியை எடுத்துக்கொண்டால் சிறுநீரக தொகுதியில் 2 சிறுநீரகம், பிறகு 2 சிறுநீர்கான், சிறுநீர் பை, அதுக்கு பிறகு சிறுநீர் வலி இருக்குது. நார்மலாக சிறுநீரக தொகுதி எடுத்துக்கொண்டால் அதில் தொழில்கள் ஒன்று நைதரசன் கழிவுகளை வெளியேற்றது, பிறகு அமில கார சமநிலையை பேணுறது, 3வது நீர் பிரசாரண சமநிலையை பேணுறது, பிறகு உடம்புல வந்து ஆக்சிஜன் குறையும் போது எரித்ரோபோய்டின் என்ற ஹோமோனையும் சுரக்கும். அது வந்து ரெட் பிளட் செல்ட ப்ரொடக்ஷனை வந்து கூட்டும். அதுதான் எரித்ரோபோய்டின் ஹோமோன். சிறுநீரகத்தை எடுத்துக்கொண்டால் வலது சிறுநீரகம் வந்து இடது சிறுநீரகத்தை விட கீழே தான் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து வலது புறத்தில் வந்து ஈரல் இருக்கிறதால அது கொஞ்சம் பதிவாக இருக்குது. அதோட இப்போ மிட்லைன்லேருந்து சிறுநீரகங்கள் இருக்கிற
டிஸ்டன்ஸை பார்த்தா லெஃப்ட் சைடு இருக்கிற கிட்னியை விட ரைட் சைடு கிட்னி வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நடுவில் இன்ஃபீரியர் வீனக்காவாண்டு போகுது. கீழ்பெருநாளம் இருக்கிறதால ரைட் சைடு கிட்னி வந்து மிட்லைன்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. கிட்னியை எடுத்துக்கொண்டால் கிட்னி வந்து அவரை வித்து வடிவமானது. அதோட அதை சுற்றி ஒரு உரைகள் நிறைய இருக்குது. ஒன்று வந்து ஆக வெளிப்புறம் நார்த்தன்மையான தொடுப்பிழையத்தாலான ஒரு உரை ஒன்று இருக்குது. அதுக்கு உட்புறமாக வந்து ஒரு ஃபேட் லேயர் ஒன்று இருக்குது. அதுக்கு உள்ளுக்கு இன்னொன்று கெரோட்டோஃபேஷியாண்டி இருக்குது. அதையும் தாண்டி உள்ளுக்கு வந்தால் பெரானெஃப்ரிக் ஃபேட்டுண்டு இன்னொரு கொழுப்பமில படை ஒன்று இருக்குது. இவ்வளவு வந்து கிட்னியை அதோட பொசிஷனில் வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதுக்கு பிறகு கிட்னியை வந்து நாங்கள் அரைவாசியாக வெட்டி பார்த்தா இப்படி இருக்கும். இது வந்து க்ராஸ்-செக்ஷன் பண்ணின கிட்னி. ஆக வெளிப்புறம் இருக்கிற படை இப்போ உண்மையான ஸ்பெசிமனில் வந்து ஆக வெளிப்புறம் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்கும், நடுவில் வந்து லைட் ப்ரௌன் கலராக இருக்கும். ஆக வெளிப்புறமான பகுதியை சொல்லுவோம் வந்து கோட்டெக்ஸுண்டு, நடுவில் இருக்கிற பகுதியை சொல்லுவோம் மெடலாண்டு. கோட்டெக்ஸில் தான் ரீனல் பிரமிட்ஸுண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து அதோட பேஸ் அடித்தளம் வந்து கோட்டெக்ஸ் பக்கம் இருக்கும், அதாவது மேற்பட்டையை நோக்கி இருக்கும். அதோட உச்சி வந்து மைய விளையத்தை நோக்கி இருக்கும். மைய விளையத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ரீனல் சைனஸ், மேஜர் கேலிசிஸ், மைனர் கேலிசிஸ் என்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அவ்வளவும் சேர்ந்து சிறுநீரக இடுப்பில் வந்து ஓப்பன் ஆகும். சிறுநீரக இடுப்பில் இருந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ரீனல் நாளம், அதுக்கு பிறகு சிறுநீர்கான், அதுக்கு பிறகு சிறுநீர் நாடி என்பன வெளியேறும். பிறகு சிறுநீரகத்திட தொழில் எடுத்துக்கொண்டால் அது சிறுநீரை உற்பத்தி செய்யும். அதுக்கு அங்கால அதோட தொழிற்பாட்டலகு வந்து சிறுநீரகத்தி. சிறுநீரகத்தி எடுத்துக்கொண்டால் அதில் என்ன 2 பாட்டு இருக்குது. ஒன்று அந்த குருதி மயிர்குழாய் க்ளொமெருலர் அப்பராட்டஸ், மற்றது வந்து கீழே போமனின் நுரை. போமனின் நுரை வந்து அண்மை மடிந்து சிறுகுழாயாக மாறும். பிறகு எண்லேயின் தடன், பிறகு சேய்மை சிறுகுழாய், இது பிறகு சேர்க்கும் காணா போகும். இதுக்குள்ளே வந்து சிறுநீரகத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட சிறுநீர் வந்து சிறுநீர் கான் மூலம் சிறுநீர் பைக்கு கடத்தப்படும். சிறுநீர் கான் எடுத்துக்கொண்டால் இதுதான் சிறுநீர் கான். சிறுநீர் கான் எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு குழாயுருவான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுலேயும் ஸ்மூத் மலமளப்பான தசை இருக்குது. அதன் மூலம் சிறுநீரை கடத்தும். பிறகு இப்போ எக்ஸ்ரேல எல்லாம் ஏதாச்சும் கல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து ட்ரேஸ் பண்ணி எதுவும் வெள்ளை கலராக எதுவும் இமேஜஸில் இருந்துச்சுன்னா அநேகம் அது சிறுநீர் கல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கூட. மற்றது சிறுநீர் பைய, இதுதான் சிறுநீர் பை. சிறுநீர் பையில் மேற்பரப்புகள் இருக்குது. மேலே சொல்லுவோம் சுப்பீரியர் சர்ஃபேஸ் மேற்பரப்பு, அதில் வந்து பெரிட்டோனியம் இருக்கும். பிற்புறம் வந்து பெண்களில் வந்து வெஜைனாலிருந்தும் குதத்திலிருந்தும் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கும். மேல்ஸில் வந்து ரெக்டத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கும். சிறுநீர் பையிட முன்னுக்கு வந்து ஏபெக்ஸ், அதாவது உச்சி என்று சொல்லுவோம். அது வந்து நம்மளோட பூப்பெண்புக்கு பின்புறமாகத்தான் இருக்கும். பூப்பெண்பு அந்த எண்புக்கு பின்னுக்கு தான் உச்சி இருக்கு. இப்போ நார்மலாக வந்து சிறுநீர் பை வந்து அந்த பெல்விக் ப்ரீம், அந்த இடுப்பு குழிக்குள்ளே தான் இருக்கும். சிறுநீர் பை வந்து விரிய விரிய சில நேரம் மேற்பகுதி வரைக்கும் உயரக்கூடிய மாதிரி இருக்கும். பிறகு சிறுநீர் பை எடுத்துக்கொண்டு அதில் 3 துவாரம் இருக்குது. 2 வந்து சிறுநீர் கான் வந்து பிற்புறமாக திறக்கும், மற்றது சிறுநீர் வழி. மற்றது சிறுநீர் பையை எடுத்துக்கொண்டு அது தசை செறிந்த ஒரு பகுதி. அதில் டெக்ஸ்ட்ரூசர் மசில்ண்டு ஒரு மசில் இருக்குது. இப்போ சிறுநீர் பை வந்து 500 மில்லிலிட்டரை விட கூடும் போது நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்து சென்சேஷன்ஸை அனுப்பும். அதன் மூலம் சிறுநீர் பையிலிருந்து சிறுநீரை வெளியேற்றுவதற்குரிய தூண்டலை வந்து அனுப்பி கொண்டிருக்கும். அதுக்கு பிறகுதான் சிறுநீர் வெளியேறும். அதே நேரம் நாங்கள் இப்போ வாலண்டரியாகவும் நாங்கள் அதை இயல்பாக செய்யலாம். மற்றது ஆணிடையும் பெண்டையும் சிறுநீர் வழி எடுத்துக்கொண்டால் பெண்ணிட சிறுநீர் வழி வந்து ஆணை விட சின்னதாக இருக்கும்.
அதே நேரம் குதவாய்க்கு அண்மையாகவும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு கூட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் கூட. மேல் இது வந்து மேல் யூரேட்டர் யூரினரி சிஸ்டம். இங்கே சிறுநீர் பைக்கு கீழே ப்ரொஸ்டேட் கிளாண்ட் இருக்கு, முன்னிற்கும் சுரப்பி இருக்கு. முன்னிற்கும் சுரப்பி இது வந்து முன்னிற்கும் சுரப்பி. பெண்கள் ஆண்கள் சிறுநீர் வழி எடுத்துக்கொண்டால் அது 4 பார்ட் இருக்குது. ஒன்று ப்ரோஸ்டட்டிக் யுரேத்ரா, மெம்ப்ரேனஸ் யுரேத்ரா, பல்ப யுரேத்ரா, பீனல் யுரேத்ராண்டு 4 பகுதியாக பிரிக்கப்படும். சிறுநீர் வழியிட தொழில் வந்து சிறுநீரை வந்து உடம்புலேருந்து வெளியேற்றதாக தான் இருக்கும். அது தவிர்த்து இப்போ உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் குறையக்குள்ள இல்லாட்டி பிளட்டோட வால்யூம் வந்து அளவு பிளட்டில் உடம்புல ரத்தம் குறையக்குள்ள வந்து அது ரெனின் ஆஞ்சியோடென்சின் என்ற ஒரு சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி சோடியம் நீர் அகத்துறிஞ்சலை வந்து அதிகரித்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும். அவ்வளவுதான் சிறுநீரக தொகுதி பற்றினது. அது தவிர்த்து இப்போ சிறுநீரகத்துக்கு மேலே 2 கிளாண்ட்ஸ் இருக்குது, சுரப்பிகள் இருக்குது. அதை சொல்லுவோம் அத்ரீனல் சுரப்பி. அத்ரீனல் சுரப்பிலையும் 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று மேற்பட்டை, மையவிலை. மேற்பட்டை வந்து 3 ஹோமோன்ஸை சுரக்கும். ஒன்று மினரலோகோர்டிகாய்டு, குளுக்கோகோர்டிகாய்டு, மற்றது செக்ஸ் ஹோமோன். மினரலோகோர்டிகாய்ட்ஸ் வந்து சோடியம் வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். குளுக்கோகோர்டிகாய்ட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் உதவி செய்யும். செக்ஸ் ஹோமோன் வந்து அந்த ரீப்ரொடக்டிவில் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் விருத்தியாகிறதுக்கு உதவி செய்யும். மற்றது மெடல்லான்ற பார்ட் வந்து கேட்டிகோல அமைன்ஸ், அதாவது அத்ரீனல் அந்த ஹோமோன்ஸை வந்து சுரக்கிறதுக்கு உதவி செய்யும்.